வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம டாபிக் 3D கேமரா ட்ராக்கர் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எம்ஓவி ஃபைலை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அதை வந்து நான் காம்போசிஷன் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வீடியோ ஃபைலில் தான் நம்ம வந்து அந்த கேமரா ட்ராக்கர் வந்து செட் பண்ண போகிறோம். கேமரா ட்ராக்கர் வந்து விண்டோலையும் இருக்கும், நம்ம வந்து எஃபெக்ட்லேயும் இருக்கும். எஃபெக்டில் போனீங்கன்னா 3D கேமரா ட்ராக்கர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இப்போது இவனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட இந்த வீடியோவில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம இதில் அப்ளை பண்ண உடனே இது வந்து என்ன ஆகும், அந்த ட்ராக்கிங்லாம் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ட்ராக்கர் மூலமா நம்ம வந்து நம்மளோட இமேஜோ வீடியோவோ அது எல்லாமே வந்து அந்த வாலில் சைடு வாலில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இப்போது இந்த சால்விங் கேமரா அப்படின்னு வந்துடுச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீனு, இந்த பிங்க் கலரில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கர். இப்போது நமக்கு எந்த ட்ராக்கர் வேணுமோ, நம்ம எந்த இடத்துல இமேஜோ இல்லை வீடியோவோ நம்ம செட் பண்ண போகிறோமோ அந்த ட்ராக்கரை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் சாலிட் அண்ட் கேமரா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ செலக்ட் பண்ண உடனே இது வந்து ஒரு சாலிட் வந்து வந்திருக்கும். இப்போ இந்த சாலிடை வந்து ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து ஒரு ப்ரீ காம்பாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது ப்ரீ காம்ப் பண்ணிட்டோம். இப்போது இந்த ப்ரீ காம்க்குள்ளே போனீங்கன்னா இந்த சாலிடை வந்து நன் பண்ணிக்கிறோம். இப்போது இதில் வந்து நம்ம என்ன வேணுமோ, நம்ம இமேஜோ இல்லை நான் வந்து ஐகான்ஸ் வச்சுருக்கேன், அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஐகான் வந்து நான் பெருசாக இருக்கேன், அதனால் கொஞ்சம் அதில் ஃபிட் ஆகிற மாதிரி நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வந்துடுச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக பொசிஷனோ இல்லை வீவிங்கோ கரெக்டாக இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணிக்கலாம், பொசிஷன் மூவ் பண்ணிக்கலாம். XYZ சொல்லிட்டு பொசிஷன் இருக்குது, ஒப்பாசிட்டி இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படி வேணுமோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ரெடி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம்.